கல்யாண மேடை வரைக்கும் போனதுக்கு அப்புறம் ராதாவை கல்யாணம் பண்ணிக்க சித்தார்த்துக்கு விருப்பம் இல்லை அப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். இப்போ ஹீரோயின் வந்து அன்னைக்கு ரொம்ப அப்செட் ஆகி அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு ஹனிமூனுக்காக புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வந்து போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா சித்தார்த்துமே இருக்கான். சித்தார்த்தை பார்த்ததுமே இவன் மூஞ்சிலே முழுங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ராதா அங்கேருந்து கிளம்பி போறா. பட் சித்தார்த் வந்து சமாதானப்படுத்தி 2 பேரும் அன்னைக்கு நைட்டை அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்பதான் ராதா அப்படி நீ யாரை தான் லவ் பண்ற, ஏன் வேணான்னு சொன்ன அப்படி சொல்லி கேட்குறா. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்கு வந்து கொண்டுட்டு போறாங்க கதையை. சித்தார்த் காலேஜ் படிக்கிறப்ப பெங்காலி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல பேசாம தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்திருப்பாங்க. அப்பதான் காலேஜ் முடிக்க போற ஓரத்துல ஃபேர்வெல் ஃபங்க்ஷனும் நடக்குது. சித்தார்த்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெங்காலி பொண்ணு வந்திருப்பா. ஹீரோக்கு அவகிட்ட எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த கொற்ற மலையிலேயே அந்த பெங்காலி பொண்ணு கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிருப்பான். ஆனா அந்த பொண்ணு ஹீரோவா அங்கிருந்து பயங்கரமா திட்டிட்டு போயிருது. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சித்தார்த் வந்து நேரா அந்த பெங்காலி பொண்ணை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருப்பான். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இந்த நிலைமையில பார்த்துட்டு சித்தார்த்னால எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து அப்படியே திரும்பி வந்துடுறான்.